நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான அவல் இட்லியும் அதோடு சேர்த்து தக்காளி சட்னியும் தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் காம்பினேஷன் சொல்லலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமானதுன்னு சொல்லலாம். பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே இதை ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரை கப் அவல் எடுத்துக்கலாம். இதை கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் ஒரு கப் இட்லி ரவை எடுத்துக்கலாம். ஸோ அதையும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் தயிர் அரை கப் போட்டுக்கலாம். தண்ணி ஒரு அரை கப் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா இட்லி மாவு மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருவோம். இது பார்த்திங்க அப்படின்னா அந்த இட்லி ரவை கண்டிப்பாக ஊறணும். நார்மல் ரவையோட கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு இது கொஞ்சம் டைம் கொடுத்தாகணும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு நல்லா இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா ராகியோ இல்லை கம்பு மாவோ இதில் போட்டுக்கலாம். தினை மாவு கூட இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ 20 நிமிஷம் விட்டுறலாம். இதுக்குள்ளே நம்ம தக்காளி சட்னிக்கு ஒரு 5 தக்காளி எடுத்துக்கலாம். பூண்டு, அதுக்கப்புறம் வரமிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம், புளி, அதுக்கப்புறமா உப்பு. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவு கறிவேப்பிலை, பெருங்காயம் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி விழுது அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம மூடி வச்சு அதை வேக வைக்கணும். பச்சை வாசனை போனால் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு திக்காக வேணுங்கிற பட்சத்தில் ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இட்லி மாவு கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா நம்ம ரோட் சைடு தக்காளி சட்னி மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம் உத்தமி கிச்சனில். இப்போ இது வெளியே தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் பார்த்திங்க அப்படின்னா அந்த தக்காளி எப்போவுமே கொஞ்சம் புளிப்பு சுவையாகவே அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ இல்லை சுகரோ ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு திக்காகிடுச்சு. இது நமக்கு போதுமானது. இதுக்கப்புறமா 20 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ரவைனா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு, அந்த தயிர், அந்த தண்ணி எல்லாத்தையும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நமக்கு இட்லி மாவு மாதிரி நல்லா திக்காக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இது ரன்னியாக இருக்கக்கூடாது. ஸோ இதே பார்த்திங்க அப்படின்னா நம்ம தட்டை இட்லி மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இட்லி ரவை, உளுந்து, அதுக்கப்புறம் அரிசி கூட உங்களுக்கு தேவையில்லை. இட்லி ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் ஈனம் 1 டேபிள் ஸ்பூனும் தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். ஈனம் உங்கள்கிட்ட இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் கூட நீங்கள் போடலாம். இந்த மாதிரி இருந்தால் தான் இட்லி ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தடவி விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வாழையில போட்டு கூட நீங்கள் ஊற்றலாம். வாழையிலையோ இல்லை தொன்னையில் கூட நீங்கள் ஊற்றலாம். இதுலேயே உங்களுக்கு தாளித்து கொட்டணும் அப்படின்னா கடுகு, கறிவேப்பிலை, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இதில் நீங்கள் போடலாம். இன்னும் ஹெல்த்தியாக வேணுங்கிற பட்சத்தில் கேரட்டை துருவி போடலாம். பீட்ரூட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பாலக்கீரையெல்லாம் யூஸ் பண்ணும்போது பாலக்கீரை, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு கிட்டத்தட்ட 10 to 15 மினிட்ஸ் வெந்தது அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இன்கேஸ் உங்கள்கிட்ட இட்லி ரவை அப்படிங்கிறது இல்லாத பட்சத்தில் நீங்கள் நார்மல் ரவை கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் கூடிய சீக்கிரமாக இது ராகியில் வீடியோ போடுறேன், எப்படி நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் இதை செய்யலாம். பேச்சுலர்ஸாக இருந்தால் இட்லி மாவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இம்மீடியட்டாக அவல், அதுக்கப்புறம் இட்லி ரவை இருந்ததுன்னா போட்டு செய்யலாம். இது மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே உங்களுக்கு இந்த இட்லி சாஃப்டாகவே இருக்கும். அப்படி உங்களுக்கு இட்லி மீதி ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் இட்லி உப்புமா கூட பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. கிட்டத்தட்ட 1900 ரெசிபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் food.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.